நான் வந்து ஒரு ஆள் தான் வேலை செய்கிறேன். 4 நாள் வந்து சிலிண்டர் பிடிக்க வந்து மெசேஜ் வரல, அது வரல, இது வரலன்ட்டு 4 மாதம் ஆச்சு நான் சிலிண்டர் பிடிச்சி. ஆனால் இன்றைக்கி வந்து மறுபடியும் எல்லாம் நேற்று மயக்கம் வருதுன்ட்டு அடைச்சிட்டு போயிட்டாங்க. நேற்று போகலாம், ஆனால் மறுபடியும் நின்றாங்க. இன்னைக்கு வந்து அடைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல், தண்ணி கூட இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு வாரமா 300 ரூபா வாடகை நாங்கள் ஜீப் எடுத்துட்டு வந்துட்டு சிலிண்டர் பிடிக்காம நாங்கள் என்ன பண்றது? 3 நாளைக்கு 900 ரூபா போச்சா? சம்பளம் 1500 ரூபா போச்சா? ஒரு ஆள் நாங்கள் லோன் எல்லாம் எப்படி கட்டுறது? அப்ப எங்களுக்கு தலை சுத்து வந்தா யார் பாக்குறது? நாங்களும் தண்ணி இல்லாம காலையில 8 மணில இருந்து இருக்கோம். நான் நேத்து 5 மணி வரைக்கும் இங்க இருந்தேன். ஆனா 4 மாசம் ஆயிடுச்சு. அதான் ஒரே ஒரு சிலிண்டர் தான் நான் வச்சிருக்கேன். 2 சிலிண்டர் கூட எங்க வீட்ல எல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு வசதி இல்லை. நாங்களாம். என் பேர் சரவணன். நான் பேரணியிலிருந்து வந்திருக்கேன். ஒரு வாரமாக சிலிண்டர் வேணும்னு வந்திருக்கேன். நான் 28ஆம் தேதி 2ஆம் மாதத்துல சிலிண்டர் பிடிச்சிருக்கேன். 31ஆம் தேதி 3ஆம் மாதத்துல என் பேரில் சிலிண்டர் டெலிவரி பிடிச்சிட்டு இப்போ என்கிட்ட சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சமைச்சு சாப்பிடணுமா இல்லை பசியோட வீட்டில் குழந்தை குட்டியோட வேறு எங்கேயாச்சும் போகணுமா சொல்லுங்கள். எங்களுக்கு வேறுக்கு காட்டுக்கு போனாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர வேண்டாங்கிறாங்க. சிலிண்டர் இல்லை, நாங்கள் எப்படி சாப்பிடணும்? நாங்கள் என்ன போலீஸ் வருங்களா? ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கு? இதுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா? ஒரு தீர்வே இல்லையா? எத்தனை வயசானவங்க வந்திருக்காங்க. காலையில இருந்து 2 பேர் மயக்க போட்டு எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் தெரியும். அதுக்கு பொறுப்பு வந்து நிர்வாகம். பாரத் கேஸ் இந்த நிர்வாகம் ஓனர் தான் இந்த பொறுப்பு எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அவர் தான் கொடுக்கணும். ஓனர் எங்களையும் வெளியே தள்ளி சாத்திட்டு அவங்க சாவி எடுத்துட்டு வர சொல்றாரு.